இது எங்க ஐடி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. எங்க கிட்ட கேக்குறீங்க? இல்ல நமக்கும் பொறுப்பு இருக்கு. நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நமக்கும் பொறுப்பு இருக்கு இல்ல, நம்மளும் இதுக்கு எதிர்வினை ஆற்றணும்ல. ஆமா, நம்மளுக்கு இருக்குங்க. இந்த ரூட் இந்த கும்பலுங்க வந்து டக்குன்னு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு சோசியல் மீடியால இதுவா இருக்காங்க. அதை மாத்துவோம். இன்னும் அதே கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் இதுவா அலர்ட்டா இருக்கு. வருவோம். நான் வந்து அலர்ட் கொடுக்குறேன் மத்த எல்லாருக்கும். வந்து தீபன் ஒருத்த வந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கான் இன்பாக்ஸ்ல. தீபன் ஒருத்தன் கமல் போட்டோ வச்சுட்டு. தீபன் மட்டும் கிடையாது. இல்ல இல்ல தீபன் மட்டும் கிடையாது, 4-5 ஐடி இருக்கு. நீ யார வந்தாலும் அந்த கொஞ்சம் பேரெல்லாம் சொல்லுங்க, உஷாரா இருப்போம்ல. அது மறந்துருச்சு. நாசியா அனுப்பியிருக்காங்க. பாருங்க. 3 நாளா தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கான். ஒரு ஐடி இருக்கு. தொடர்ந்து 3 நாளா இல்ல அனுப்பிட்டே இருக்கான். நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு மாத்திரலாம். நீங்க ஃபாலோ பண்ற ஐடி மட்டும் தான் உங்களுக்கு டிஎம் பண்ற மாதிரி நீங்க செட்டிங்ஸ்ல போய் மாத்திக்கணும். அவ்வளவுதான். அதுதான் பண்ணணும் போல. ஓகே. ராம்குமார் ஒரு ஐடி ரொம்ப அது. ஆமா, எனக்கு வண்டி ஓட்டுறதுனால ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டிஎம் யாரு நம்ம ஆட்கள் அனுப்பிச்சாலே நான் பார்க்க மாட்டேன். அதனால ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது ஃப்ரீ டைம்ல தான் ஓபன் பண்ணுவேன். தப்பிச்சிங்க போய் ஏதாவது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்திருந்ததுங்க. அகிலன் ப்ரோ, நீங்க சொன்ன தீபன் ஐடில இருந்து டிஎம்லாம் வந்திருந்தது. அது வந்து 2-3 நாளா சும்மாவே கிடக்கு. அது ஓப்பனே பண்ணல. பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான். சோலி முடிஞ்சது. எனக்குமே யாரோ ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க, நான் பார்த்த ட்விட்டர்ல. எனக்கு தீபன் ஒருத்தனோட ஐடி என்ன கிளிக் பண்ண என் அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, அது வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. அது எப்படின்னா, உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து வேற ஒரு இதா மாறிடும். இப்ப பிளாக் பேந்தர்னு இருக்காது, ஒயிட் ஐஸ்கிரீம் அப்படின்னு அது மாறிட்டு அதுல வந்து வேற போஸ்ட் எல்லாம் வரும். உங்க ஃபாலோவர்ஸ்க்கு அந்த போஸ்ட் எல்லாம் வரும். அப்படி போகுது. அந்த லெவலுக்கு அவனுங்க ஹேக்கிங்ல இருக்கானுங்க. அதனால அவர் கில்பர்ட் கேட்ட கேள்வி வந்து உண்மையாவே நமக்கு வந்து அது நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும் தான். ஏன்னா தலைவர்கள் போடுற கமெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம கரெக்டா ப்ராப்பரான கொள்கை தெரிஞ்சவங்க போய் பதிலடி கொடுக்கணுங்க. குறிப்பா உதயநிதி அவர் போடுற ட்வீட்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்புக்ல போடுற பதிவுகளா இருக்கட்டும், நேரம் கிடைக்கும் போது ரூட் மாஃபியா பண்றதுனால அது 34,000 இருந்தாலும் பெர்ஸ்பெக்டிவ் பில்டிங்ல நம்ம வந்து அந்த மாதிரி விட்டுற முடியாது இல்லையா? நம்ம தலைவர்களை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. நேரம் ஒரு டீம் உருவாக்கணும். நான் கொஞ்சம் பேசணும். அது ஒண்ணும் இல்லைங்க, இது ரூட் மாஃபியாவா என்ன இதெல்லாம் தெரியலங்க. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, நார்மல் பீப்புள்ஸே வந்து நிறைய பேர் வந்து இது ஃபேக்குன்னு அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சும் வந்து பிரைஸ் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு இவங்க ஏதாவது நம்ம டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வந்து ரிப்ளை பண்றாங்க. அது எந்த ஒரு இதுவும் இல்லாம எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா மாசம்? அதுக்கு கிலோ 10 ப்ரமோஷன்ல எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? இல்ல, ரெண்டாவது இருக்குது யார் தெரியுமா? ஜிதன் ஜோரி. இல்ல இவங்க எல்லாம் இல்ல எனக்கு ஒரு டவுட். பேந்தர் நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு அது என்னது புக்கு படிச்சு இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தீங்க, அண்ணாவோட புக்கு, பெரியாரோட புக்கு, அப்புறம் இந்த ஸ்பேஸ், இவ்வளவு ஃபாலோவர்ஸ் எதுக்கு இதெல்லாம்? பேசாம யூடியூப்ல வந்து எவனாவது வாந்தி எடுத்து நீங்க பேசினாலே வந்து அரசியல்வாதின்னு ஒத்துக்கிறாங்க. இங்க என்னடான்னா 2 ஐடி, அதுக்கு 2த்துக்கும் ட்ரிக் என்ன சொன்னாரு தெரியுமா? ஆமா, 2026ல மத்தியானத்துல வந்து ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்து இருக்காப்ல. எவனா நீங்க மதிக்கானா? சரியான வியாபாரம் அந்த கொரோனா. அப்பதான் மதன் கௌரிக்கு அம்மா. இல்ல எனக்கு பேந்தர் உலகத்திலே மிகப்பெரிய பாம்பு அமேசான் காடுகளில் இருக்கிறதா? இல்ல மனோஜ், பேந்தர் வந்து மூச்சை பிடிக்க பேசும்போதெல்லாம் இல்ல கீழே ஒருத்தர் அனிஃபால் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. நீங்க டெய்லி காலைல 10 இல்ல அகிலன் ப்ரோ, என்னன்னா இவங்க வந்து ஒரு மேட்டரை பார்க்க மாட்டாங்க. மதன் கௌரி ஏன் ஃபேமஸ் ஆனா அப்படின்னா அவனுக்கு டிவோர்ஸ், பாண்டா டிவோர்ஸ், விஜய் டிவோர்ஸ். ஏண்டா எல்லாம் எவனுமே குடும்பத்தோட வாழல, அவன மாதிரி என்ன நானும் வாழணுமா? மதன் கௌரி டிவோர்ஸா? ஆமாங்க. இல்ல இதுல அகிலன் ப்ரோ, இல்ல இப்ப அனிஃபா எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி காலைல 10 மணிக்கு ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்து இருப்பாப்ல. ஒரு நிமிஷம் இருங்கயா. இதுல டிவோர்ஸ் கொடுத்தது வந்து இவனுங்க கிடையாது. நான் சொன்ன 3 ஆளுங்களும் இவனும் கூட வாழ முடியலன்னு கொடுத்தது அவங்க பொண்டாட்டிக்கு தான். மதன் கோட்ல 1 வீக் ஃபர்ஸ்ட் 1 வீக்ல என்ன ப்ராப்ளம் தெரியல, 1 வீக்ல செப்பரேட் ஆயிட்டாங்க. தவறுயா, தனி மனித தாக்குதல் கூடாதுயா.
தப்பா பேசலங்க. நிஜமா அவருக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல இருந்தாங்க. பக்கத்துலதான் எங்க ஃப்ரெண்ட் இருந்தாரு. 1 வீக்ல அவன் போனதா என் காதுக்கு ஒரு செய்தி ஐயோ எனக்கு இனிமேல் எனக்கு ஒண்ணு மதஜோதி புரியல. பத்தி நினைச்சாலே இந்த 1 வீக் தானே ஞாபகம் ஆனா வரும். லாங் ஒரு டேர்ம் நிமிஷம். லவர் அந்த பொண்ணு கூட பேசுறதுக்காண்டி தான் அவன் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சான். ஆமா, அந்த பொண்ணு பிளாக் பண்ணிருக்காங்க மெசேஜ. சோ இத வந்து ஒரு ம். இல்ல யூடியூப் வீடியோ போட்டு பியூசிபிளஸ் லிங்க் வந்து பியூசிபிளஸ் பண்ணிருக்காங்க. பியூசிபிளஸ் இந்த சொல்லுங்க சொல்லுங்க. கிஷோர்ன்ற ஒருத்தன் நான் பாட்டுக்கு சும்மா இருந்தவன, ஆமா நான் பாட்டுக்கு சும்மா இருந்தவன இந்த பிரசாந்த் மாதிரி மதன் கௌரி மாதிரி நீ வந்து யூடியூப் சேனல் போன சொன்னது தனி மனித தாக்குதல் இல்லையா? நான் வந்து உண்மையை சொன்னதுதான் தனி மனித தாக்குதலா? அவனும் கூட பேசுறது எனக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். இல்லையா, பிரசாந்துக்குலாம் இந்த பொய்நீர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குங்கய்யா. அவன் வந்து ஆரம்பத்த காலத்துல இருந்தே வீடியோ போட்டா இருக்கட்டும், அவன் ரெஸ்பான்சிவா இருக்கட்டும், இந்த அட்வான்டேஜ்ல எல்லாரும் அவனை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் ரிவ்யூ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா அவன் சொல்ற ரிவ்யூ யாரும் பார்க்க போறது கிடையாது. அவனுக்கு ரிவ்யூ பண்ணவும் தெரியாது. மங்காத்தா படத்துக்குலாம் மியூசிக் சரியில்லைன்னு ரிவ்யூ கொடுத்துருப்பேன் மெண்டல் பையன். எந்திரன் ரிவ்யூ பாருங்க. ஆனா இப்போ 10 வயசு இருக்கும். எங்க வீட்டுல இன்டர்நெட் இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து. நான் அப்பெல்லாம் தமிழ் கேமிங் இருப்பாங்க, இந்த இவரு டெம்பிள் மங்கிஸ் இருப்பாரு, ஒரு சில பேர் தான் இருப்பாங்க இன்டர்நெட்ல. அப்பெல்லாம் எந்திரன் பார்த்து இவன் எந்திரன் சொல்லியிருப்பான் நல்லா இல்ல அப்படின்னு இருப்பான் எந்திரன் படத்துக்கு. நான் தியேட்டர்ல பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு அப்ப இவன் அவ்வளவு ஃபேமஸ்லாம் கிடையாதுங்க, யாரும் இருக்க மாட்டாங்க இன்டர்நெட்ல. பட் இன்டர்நெட் இங்க வந்தனாலே அவன் பேச பாத்துருவீங்க. ஃபேஸ்புக்ல ஆக்டிவா இருப்பான். அதனால இவன் அந்த பொய்னர் அட்வான்டேஜ்ல ஓடிட்டான். இப்போ வந்துல ஹாய் அப்படின்னு நான் நீ என்னடா இவன் பேசுறான் பூமர்ந்து போயிருவாங்க. ஆனா இவன் இப்ப அப்படி ஹேண்டில் பண்றது நமக்கு நல்லது. நடுவுல என்ன பண்ணிட்டான் ஒரு டைம், இது வேற மாதிரி ரோஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணுவோன்ட்டு முத்துராமலிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு வந்து ரோஸ்ட் பண்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்போம். அடுத்த வேற ஆரியா இல்ல, கார்த்தியோட கௌதம் கார்த்தி. அது யாரு? கௌதம் கார்த்திக் பிஜேபி வந்துச்சுங்க. ஏங்க, அந்த படம் கடல் கடல் ஏன் ஒரு அந்த படம் படம் வந்துச்சானே. பார்த்தது இல்லையா? கார்த்திக் ஏங்க, மகன் எபிக் சீன் ஒண்ணு இருக்கும், மசாலா அடைச்சு வைமா அப்படின்னு ஒரு சீன் இருக்கும், எபிக் சீன். ஆட்டு கூட அப்படியே சண்டை போட்டு ஆட்ட மண்டையாலே முட்டி ஆட்ட கைமா பண்ணும். அந்த இது தேவராட்டம், அந்த படம் பேரு தேவராட்டம். இல்ல இல்ல, முத்துராமலிங்கம் தேவராட்டம் வேற. தேவராட்டம்ல லாயர் அவன். அதுலயும் ரவுடி மாதிரி தான் காமிச்சிருப்பான். அவங்க பைத்தியக்கார விடுங்க. இது ஒரு கை தூக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர் ரொம்ப நேரமா, ராஜ்கண்ணன். ராஜ்கண்ணன். என்ன டிபில ஆபரேஷன் சிந்தூர் வச்சிருக்கீங்க? அலர்ட் அலர்ட் வைக்க இருங்க. சொல்லுங்க. இல்ல வைக்க கூட இல்ல இல்ல ஒன்னும் சொல்லுங்க. அவர் ப்ரொஃபைல்ல திராவிடம் ஸ்பெல்லிங்கே ரைட்டா பயமா தான் இருக்குது. இல்ல இல்லங்க, அவர் நம்ம ஆளுதான். அவர் வந்து கொஞ்சம் மாறு வேஷம் ஒளிஞ்சிருக்க லட்சணம், அப்படி அந்த ஸ்பேஸுக்கு போறதுக்காக ஒளிஞ்சிருக்காரு. ராஜ்பிரியன் மாதிரியா? இல்ல அப்படிலாம் இல்ல, நமக்கு பிடிச்சிருச்சு சரி ஓகே அப்படி வச்சாச்சு அவ்வளவுதான். நீங்க இதுக்கு தமிழிசை அக்கா போட்டோவே வச்சிருக்கலாம். ஐயோ ஏங்க அவங்க எல்லாம் சொல்றீங்க, அது ஒரு ஆல்ரெடி பேஸ் பண்ணாங்க இன்னைக்கு. நீ சிங்கப்பெண்ணு போட்டுறீங்க, ஏதோ பேசுறீங்க, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்பேஸ் சாயங்காலம் 5:30 மணில இருந்து ஓடுது. அண்ணே பேசி பேசி வாய் வலிச்சுதான் பண்ணா பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க. இல்ல ரைட் இல்ல இல்ல நீங்க பேசுங்க, நம்ம அப்படியே பேசுவோம். நான் பேசுறது இதுதான். இப்ப அவங்க நான் வேற நம்ம இந்த டாபிக்ல பேசுறோம். இப்ப வந்து கரண்ட் இது ரொம்ப இதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப ரீசெண்டா பார்த்தா அந்த கரண்ட் அப்புறம் அதானி பவர் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால இப்ப வந்து அவங்க பெரிய தொகையை எடுத்துட்டு வந்து பெரிய ஸ்கேம்ல தான் போறாங்க டிவிக்கு ஃபுல்லா. ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்ணி ஏதாவது அந்த ஆட்சியை வந்து கலைக்கணும். தனியார் மயமாக்கப்படுதுன்னு சொல்ல வரீங்களாண்ணே? இல்ல இல்ல, தனியார் மயம் தனியார் மயம் தான். பட் ஆனா அது ஃபுல்லா அவங்க வந்து ஸ்கேம் பண்ண தான் போறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எதோ பண்ணி ஆட்சியை கலைக்கணும். நம்ம ஆட்சியை கலைச்ச முயற்சி பண்ணாலும் விஜய் கூட கோவப்பட மாட்டான். திருமாவளவனும் பி சண்முகமும் கோவப்படுவாங்க. ஏண்டா ஆண்டாண்டு காலத்துல 30 வருஷமா கோலம் போட்டிருந்த எனக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதையும் பிரிக்கிறியா அப்படின்னு வன்னியரசு எல்லாம் டென்ஷன் ஆயிராப்ல. இல்லங்க தோழர், இது வந்து முடிச்சா நினைச்சுக்க மக்கள் ரொம்ப கஷ்டம். இந்த சிங்கப்பெண் வந்து பெரிய இது அதிசயமா சொல்றாங்க. பட் இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு அது ஒரு கேள்விக்குறிதான். நாளைக்கே என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. சிங்கப்பெண் பண்ணிட்டான்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரப்போகுது. அப்ப சிங்கப்பெண் என்ன போய் வைப்பாங்கன்னு தெரியல. அப்ப அங்க ஃபெயிலுன்னு போயிருமா, அப்படி ஒரு கேள்வி வரும். சிங்கப்பெண்ணே கேன்சல் பண்ண போறாங்களா? இதெல்லாம் இருக்கு. சொன்னது எனக்கு கிளியரா கேட்கல.
சிங்கப்பெண் வந்து ஒரு ஃபிளாப்பான ஒரு ஸ்கீம்ங்க. அது கண்டிப்பா செல்ஃப் எடுக்காது. அது சும்மா வந்து ஜும்லா. இவன் வந்து வித்த காட்டுறதுக்காக பண்ற ஒரு விஷயம். ஒரு இல்ல நான் இன்னொன்னு இதுதான். சொல்றேன். சிங்கப்பெண்ல வந்து நம்ம அதை இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். அதை பத்தி இவங்களும் நிறைய பேசிட்டாங்க. நம்ம அது வந்து ஒரு 4 நாள் போட்டு ஒரு வாரமாவது போட்டு அதுக்கப்புறம் ஏன்னா யாரு ஜோசிகர் சொன்னாரா? இல்ல இல்ல இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை விமர்சிக்காதீங்க, 4 நாள் போனா சனிக்கிழமை அப்படின்னு. இல்ல நீங்க சாப்பிட்டீங்க, நான் என்ன சாப்பிடல. இன்னொரு இந்த யோ, ஃபேக் ஐடி வந்து இவரு இந்த மாதிரிதான் பெரிய ஜனநாயகவாதி. அன்னன்னைக்கு அடிக்கலன்னா 4 நாள்ல அவன் சிங்கப்பெண்ணை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு சேர்த்துருவாயா. இன்னைக்கே அடிச்சாதையா உண்டு. 4 நாளுக்கு அப்புறம் நீ முக்குனாலும் போவாது. இல்ல நாளைக்கே தெரிஞ்சிரும் brother. நாளைக்கு காலையில எப்படி ஏதாவது ஒரு நியூஸ் வரும். அந்த நியூஸ் என்ன வந்து சிங்கப்பெண்ணை மட்டும் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்படிதான் நாடு போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன். நம்மவர் வேற சிங்கப்பெண் திட்டம் பெரும் முழக்கத்துடன் பெண்களின் பாதுகாப்பு சமரசம் இல்லை என்னும் முழக்கத்துடன் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கென சுமார் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு அரசின் இந்த நல்ல முழு மனதோடு வருகிறேன். கமலஹாசன் அபிஷியல் இதுல போட்டிருக்காரு. கமலஹாசன் சிங்கப்பெண்ணுக்கு என்னங்க சம்பந்தம்? முழு மனதோட வரவேற்கிறேன்னு போட்டு வச்சிருக்காரு. நான் தம்பி எல்லாருக்கும் சோபா கொடுத்த எனக்கு இல்லையா அப்படின்ற. யோ கிஷோர், நீ 4 நாள் வெயிட் பண்ணன்னு வச்சுக்க, நாளைக்கே என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த சிங்கப்பெண்ணு வந்து சிறப்பு படை எங்கேயாவது வண்டியில போய் கீழே ஊந்தா கூட திமுக காரன் நடு ரோட்ல கல்லு போட்டு சிங்கப்பெண்ண சிறப்பு படைய கீழே தள்ளி விட்டான் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. நாளைக்கு பாரு நடக்கும். கடுப்பா இருக்கு இந்த சிங்கப்பெண்ணுன்னு பேர் வைக்கிற கான்செப்டே எனக்கு புரியல. ஐயா சிங்கப்பெண்ணுன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. தமிழ் அகராதியில கத்திஜா சிங்கப்பெண்ற பேரே கிடையாது. எனக்கு தெரியல. அந்த பாட்டு கத்திஜா நான் என்னன்னா அப்பதான் கேக்கும். இல்ல அகிலன், நான் என்னன்னா இந்த பாலியல் குடும்பம்லாம் ஒரு போன வாரம்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சிங்கப்பெண் படைய வந்து ஒண்ணு போட்டேன், சிங்கப்பெண் சிலுக்கு படை எங்கடா அப்படின்னு. டென்ஷன் ஆயிட்டானுங்க. என்னது சிலுக்கு படைன்றாரு? ஆமாண்டா காணும், இவ்வளவு வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா அப்படி போட சொல்லி எனக்கு எழுதி கொடுத்தது மனோஜ், இன்ஜினியர். இது போட்டது எனக்கு தெரியாது. சைலண்டா அவர் பாட்டுக்கு இருக்காரு. மனோஜ் என்ன சொல்லி வந்தாரு எனக்கு தெரியல. திருப்பி சொல்லுங்க. ரெக்கார்ட் போட்டு இல்ல விமர்சனம் பண்ணலாம்யா கிஷோர். சிங்கப்பெண் படையா சிங்கப்பெண் சிலுக்கு படைன்னு எழுதுறாரு மனோஜ். அவர் கம்போடியா பட்டி போயிட்டு இருந்ததுல இருந்து கொஞ்சம் அப்படிதான் தெரிஞ்சிட்டு இருக்காரு. என்ன பண்றது? இல்லைங்கய்யா, சிங்கப்பெண் ஒரு வார்த்தை இல்ல, பெண் சிங்கம் தான் இருக்குன்னீங்கல்ல. சிங்கப்பெண் அப்படின்னா அந்த சிங் சொல்லுவாங்க தெரியுமா, ஈஜிப்ட்ல இருக்குமே பாதி சிங்கம் தலையோட பாதி மனுஷ உடம்போட, அதுக்கு பேரு தாங்க சிங்கப்பெண் தமிழ்ல. அந்த கீக்குவலா சொல்றானுங்க கூட. எது புரியல. நீங்க பேர் என்ன வேணாலும் வைங்க, உங்களுடைய செயல் திட்டம் வந்து நல்லா இல்ல, அவ்வளவுதான். பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு சிங்கத்தோட தலை மட்டும் இருக்கும், சரி பொம்பளை சிங்கத்தோட உடம்பு இருக்கும், பொம்பளையோட தலை இருக்கும். பாத்துருப்பீங்க நீங்க, மூக்கு மட்டும் உடஞ்சிருக்கும் அதுக்கு. ஆனா நான் அந்த வண்டியில புலியோட போட்டோ பார்த்தேன், சிங்கம் போட்டோ பார்க்கல. புலி போட்டோ அப்படிதாங்க இருக்கும். பிரிண்ட் அவுட் தப்பா எடுத்துட்டாங்க, இருங்க மாத்துவாங்க. புலி இல்ல, புலி எல்லாம் போட வாய்ப்பே இல்லைங்க. இந்த திருவள்ளூர் சிலை இருக்கு தெரியுமா கன்னியாகுமரியில, அங்க ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க, அங்க இருக்கும், அங்க போயிட்டு வர்றதுக்கு. அந்த கண்ணாடி பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா இங்க மீன் இருக்கும், சிங்கம் பல்லவரோட சிங்கம் இருக்கும், அங்க போட்டீங்கன்னா வில்லு இருக்கும், சேவரோட வில்லு இருக்கும், புலி மட்டும் இருக்காது. புலிக்கு மேல தமிழ்நாடு சிம்பிள் இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருப்பானுங்க வரக்கூடாதுன்னு. சிங்கம் வந்து அது மேல் இல்லாம இருக்கிறது அப்படி இருக்கும். அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 days வந்து ரூட் வந்து ஒரு ஷூட்டிங் பிளான் பண்ணிருப்பாங்க சிங்கப்பெண் வச்சு. நாளைக்கு ஒரு 2 days பாருங்களேன், 1000 பேர் கைது, சிங்கப்பெண் சிறப்பு படை அதிரடி கைது அப்படின்ட்டு ஒரு 30 நாள் ஷூட்டிங் வந்து ஷோ காட்டுவானுங்க. அதுக்கப்புறம் டம்மி ஆயிடும். ஒரு கைது பண்ணாலே போதுங்க, அவங்க அதை வச்சு சீன் போடுவாங்க. ஒரு கைது பண்ணாலே போதும். நல்ல கருத்து கேட்க வந்தேன். சொல்லுங்க.
இல்ல இப்போ இப்போ ஒரு ஆண் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்கள சிங்கம்னு சொல்றாங்களா? இல்லல்ல. ஏன் ஒரு பொண்ணுனா சொல்லுவாங்கல்ல மட்டும் சொல்றாங்க? அது கூட இன்னொரு சொல்லுவாங்க. ஒரு இல்ல ஒரு எனக்கு இதோட உனக்கு புரியல கேட்டு. நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க? அமித்ஷாக்கு பதிலா சந்தான பாரதி போட்டோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அவனுங்க. அந்த மாதிரி நீ வந்து ஒரு பெண் சிங்கத்துக்கு பதிலா புளிய ஏமா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இல்ல அவங்க கேட்டுக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா புஷி ஆனந்த் வந்து இன்னைக்கு விழாக்கு வரல, அதனால கேட் வந்து ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கு. புஷி ஆனந்த் வந்திருந்தா நல்லா நீங்க யாரு இருந்திருக்கும். அவ பேட்டி வந்திருந்தாரு இங்க வந்துருச்சா? சோபனா அவரே பக்கத்துல இட்டுன்னு வந்து இட்டுன்னு போக புஷி முடியலைங்க அவரை ஆனந்துக்குலாம் பாவம். புஷி ஆனந்துக்குலாம் ஸ்டான் இருக்காங்கன்னு இப்போ தாங்க பாக்குறேன் நானு. அப்போ இந்த ஒருத்தங்க புஷி சொல்லுவாங்கல்ல வந்துட்டா அவங்க எல்லாம் ஸ்டான். ஓட்டாங்க. சரி அதுல எதோ கேட்டீங்களே எனக்கு ஆம்பளை ஏன் சிங்கம் சொல்றது இல்ல அப்படின்னு. ஏன் ஒரு ஆண் வந்து ரொம்ப சொல்லிப்பாங்களா வலிமையா இருந்தாலும் அவனை ஆனா கேட்டு உன் தொகுதியில புசியம் இருந்தா நீ அனிதாவை ஓட்டு போட்டிருப்பேல கம்கமா. இல்ல இல்ல நான் என் என் ஓட்டு இருக்க 2 ஓட்டுல தொகுதியிலே என்ன நான் ஆக வாழ்ற போகுதுன்னு சொல்லி தொகுதியிலும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. அதத்தான் ஏக திமுக புரியல. எப்படினாலும் ஜெயிச்சிரும். நம்ம ஓட்டுல என்ன ஆக போகுது, நம்ம புசி பேபிக்கு போட்டு விடுவோன்னு போட்டு விட்டுருப்போம். குளத்தூர்ல நிறைய பேர் அப்படிதாங்க போட்டு விட்டு தோக்க வச்சுட்டானுங்க. நாசமா போனோம். ஸ்டாலின் போய் தோப்பாரா ப்ரோ அப்படின்னு நினைச்சு அப்படிங்கிறானுங்க. நாசமா போன நண்டு மண்டக்கா தோக்கடிச்சு. நான் குளத்தூர் நான் ஒரு கிரிஞ்சுத்தனமான ஒரு விஷயம் பண்ண குளத்தூர்ல, அதை நான் சொல்லிக்கிறேன். என் ஒய்ஃப்க்கு இங்கதான் ஓட்டு. என் ஒய்ஃப்க்கு இங்கதான் ஓட்டு. ஓகேவா? குளத்தூர்ல தான் ஓட்டு. எனக்கு ஜோலார்பேட்ல ஓட்டு. என் ஒய்ஃப்க்கு நான் ஜோலார்பேட்லயே ஓட்டு வாங்கிட்டேன். சரி கன்ஃபார்மா இவர் ஜெயிச்சிருவாரு குளத்தூர்ல. நம்ம வந்து அங்கதான் வந்து கிரிட்டிக்கலா என்னாச்சு? தெரியல வைஃப் போன வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. எனக்கு இவரு இந்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த அலெக்சாண்டர் பேசுறது கேட்கும் போது ரெமோ ஃபேக் ஐடியில வந்து பேசுற மாதிரி இருக்கு. எனக்கும் தான். ரெமோவா? ஏங்க அவர் வாய்ஸ் வேற என் வாய்ஸ் வேற. ஒரு பெரியவருங்க, ஒரு 40 வயசு இருக்கும் அவருக்கு. ரெமோ தான். இந்த வார்த்தை அவர்கிட்ட அவர் கேட்கறமா கேட்கணும். அந்த வந்த ட்ரௌசர் எங்க இருந்தாலும் சத்தியமா அவர் இல்லைங்க. சரி சரி முன்னாடி டவுட்டா இருந்துச்சு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்ல அனிஃபா அந்த மே 2026 காட்டுது. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து சேர்ந்திருக்காப்ல. அப்ப டவுட் போட வேண்டியதான். இல்ல நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டவுட்டா இருந்துச்சு. ரெண்டு பேருமே பில்லான ஸ்பேஸ்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் மாறி மாறி. எப்படியே ஒரே ஆளா இருந்தா ஒருத்தர் பேசிக்க முடியும்? இல்ல எனக்கு ஒரு டவுட். என்ன இன்னைக்கு ஃபுல்லா ஃபேக் அக்கவுண்ட் வந்துட்டு இருக்கு? என்ன பேம்பர்? ஆமா கிஷோர் பேர்ல கூட ஒரு ஃபேக் பண்ணாங்க. பேம்பரே ஃபேக் அக்கவுண்ட் தான்யா. ஆமா. நீங்களே ஃபேக் அக்கவுண்ட் தான் தெரியுமா உங்களுக்கு? ஆதவர்தரா ஃபேக் அக்கவுண்ட் தான் நீங்க. ஆதவர்தர் நல்ல அடி அடிச்சிட்டீங்க போல. ஆமா மாரிதாஸ் வந்தோடனே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. லாட்டரி போட்டிருக்காரு. வெல்கம் லாட்டரி. ஜாலியா இருக்கு. ட்வீட் எல்லாம் பார்த்து. செஞ்சு மாரிதாஸ் ஐயா பேசுங்க அனிஃபா. அனிஃபாவே ஆடி குறுக்கா மோசம் இருக்கு ரிசோர்ட்ல. பேசுங்க. இந்த ஆளுக்கு நல்ல அனிஃபா ப்ரோ உங்க சொந்த ஊர் நாகூரா ப்ரோ? ஆமா நாகூரா. நீ அந்த காமெடி பண்ணலதானே வந்தீங்க சரியா? யாருக்கும் புரியல அந்த காமெடி. இல்ல நிஜமாவே நாகூரா. ராமநாதபுரம் தான். ஆமா அவரு அந்த காமெடி சரி பண்ண வந்தாரா அந்த காமெடிக்கு எடுக்கணும்னு. ஆமா இல்ல இந்த மாரிதாஸ் விஷயத்துல கடைசி வரைக்கும் அவரை பேச விட மாட்டீங்கல்ல யாரும். இந்த ராஜா இந்த கிஷோர் நீயே பேச தொலையா? இல்ல அனிஃபா ராம்நாட்டுக்காரரான்னு கேட்டேன். ஆமா இல்ல இந்த மாரிதாஸ் விஷயத்துல அந்த ஆளுக்கு கர்சனம் பண்ணி அந்த ஆளை நார்மலைஸ் பண்ணிட்டுறாங்க. தயவு செஞ்சு அந்த ஆள் சங்கிதான். அவன் ஏதோ விஜய் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஆள் சங்கி இல்லாம ஏதோ அவனுக்கு நார்மலைஸ் பண்ணி விட்டாங்க. மாரிதாசன் மட்டும் இல்லைங்க, மோஸ்டா சொல்றேன். சாட்டை கவர்மெண்ட் உட்பட்ட சாட்டை கவர்மெண்ட் பேசும்போது பின்னாடியே கலைஞர் வந்து தூக்கிட்டு போவாங்கல்ல நைட்டோட ரைட்டா. ஒரு கேவலமான இது செய்யும் ஜெயலலிதா அம்மா. தூக்கி டான்ஸ் இவர்களை உள்ள வச்சிட்டாங்கன்ட்டு ஒரு பொய் கேஸ் ராத்திரி ரைட்டா வயசானவன்னு பார்க்காம வீட்டுக்குள்ள புது தூக்குவாங்கல்ல.
அது வந்து போட்டோ எடுத்து பின்னாடி வச்சிருப்பான் ஆமா சாட்டை ஆமா துறைமுகம். ஆமா அவனுக்கும் நம்ம ஃப்ரேம் ஆளுங்க அவனோட ஃபயர் விடுறாங்க. ரூம்ல ஆஹ் இருக்கும் வால்பேப்பர். அதெல்லாம் ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறலுங்க. அது வந்து இவன் வந்து ஜோக் பண்ற மாதிரி பேர் வச்சுட்டு இருப்பான் சாட்டை துறைமுகம். அவனுக்கும் நம்ம ஆளுங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரிதாசம் லாக்டவுன் டைம்ல இந்த முஸ்லீம் கொரோனாவை பரப்புறாங்க, எஸ்டிபி கொரோனா பரப்புறாங்கன்னு பரப்பி விட்டதே அவன் தான் இந்தியாவில முத. இதை வந்து எதிர்த்து ம் பேசின ஒரு பையனுக்கு, டிசிஎஸ்ல வேலை செஞ்ச பையனுக்கு இது பண்ணி அவன் வேலை போவதும் அவன் தான். எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸ் பரப்பி இருக்கிறவங்க அவங்கலாம். இவன் இந்த சாதுக்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, லைக் தொடர்ந்து துறவரம் போவாங்கல்ல மகாராஷ்டிரா பக்கம் வந்து, அந்த மாதிரி போயிட்டு இருந்துருவாங்க. வாட்ஸ்அப்ல வந்து நியூஸ் வந்திருக்கு, நான் யாரோ கொள்ளடிக்க வராங்க ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி, இல்ல மத மாத்திர கும்பல் ஏதோ வராங்கன்னு வந்திருக்கு. அடிச்சு கொண்டாங்க அவங்கள அந்த ஊருக்காரங்க. இவன் என்ன பண்ணான் அந்த நியூஸை, கிறிஸ்டியன்லாம் சேர்ந்து, கிறிஸ்டின் முஸ்லீம்கள் சேர்ந்து ஹிந்து சாதுக்கள் தான் ஹிந்து துறவரம் போறவங்களை அடிச்சு கொண்டாங்கன்னு பரப்பி விட்டான். இதெல்லாம் நிறைய இடத்துல வைரலா போச்சு. போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிச்சு. பார்த்தா 105 பேருமே ஹிந்து. எதுக்கு நான் அடிச்சு கொண்டீங்கன்னு கேட்டா, எனக்கு தெரியாது கொள்ளையடிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு, அதான் நாங்க அடிச்சோம் செத்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. அதாவது அதை ஒரு மதக்கவரமா தூண்டி விட்டவங்க. அவன்லாம் ரொம்ப இதுவுமே பண்ணக்கூடாது மாரிதாசெல்லாம். அவன் எந்த கேஸுக்குள்ள போனாலும் ஐ எம் ஹாப்பி தான் மாரிதாஸ் பொறுத்த வரைக்கும். இல்ல அதாவது இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி. ஆனா யாரும் மறக்கல, அவனெல்லாம் யாரும் மறக்கல, எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கு அவன் யாரு என்னன்னு. அப்படிலாம் எதிரிக்கு பட் எதிரிலாம் இப்ப நண்பன்லாம் இப்ப கிடையாது உள்ள ப்ரோ. நண்பன் கிடையாது. இப்ப அவனுக்கு வந்து ஃபயர் விடுறதுக்கு காரணம் வந்து அதுதான். அதாவது நமக்கு தோதான ஒரு ட்வீட் போடுறான் ப்ரோ அப்படிங்கறதுனால தானே ஒழிய இங்க பாருங்க, மத்தபடி எல்லாம் ஒண்ணும் சத்தியமா கிடையாது. சொல்றேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அப்படிக்கெல்லாம் யாரும் இங்க ஃபயர் விடல. ப்ளூ டிக் இருக்கு, வியூஸ் போகும், அவ்வளவுதான். இங்க வந்து நம்ம அப்படியே வந்து இதுக்கு இது வந்து போகும். இல்ல யாரோ சொன்னாங்களே ஃபயர் விடுறாங்கன்னு. இல்ல ஆமா அதுதான் ஃபயர் பியூசிபிள் நான் விடுறதுக்கு ஒரு சொல்றாரு. சில ட்வீட் கண்டென்ட் போட்டிருந்தேன். எதிரி அவனை ஒன்றும் கிடையாது. அதாவது இங்க நான் பாருங்க, அவனை எதிரிக்கு எதிரி அவனை நண்பன். ஆதரிச்சு போட்டிருந்தேன்னு சொன்னா இல்ல இல்ல இன்பா ப்ரோ, எதிரிக்கு எதிரி ஏன் நண்பன். அதனால வந்து நம்ம இந்த டைம்ல அவனை அடிக்கிறானே அதுக்காக வந்து நம்ம பரப்போம், அப்படிலாம் கிடையாது. ப்ளூ டிக் இருக்கு, வியூஸ் வரும், அவன் நல்லா போட்டிருக்கான், இவ்வளவுதானே தவிர்த்து கொள்கை புண்ணாக்கெல்லாம் நம்மளுக்கு சோசியல் மீடியால அப்படிலாம் இல்ல. இல்ல 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 அப்படி இல்லைங்க. அதாவது அவன் வந்து பாதிக்கப்படுறான், அதாவது சட்டவிரோதமா பாதிக்கப்படுறாங்கிறதுனாலதான் நம்ம பேசுறோமே ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் தான் ஜனநாயகவாதியா? இந்த இல்ல மாரிதாஸ் இல்ல யாருக்கா இருந்தாலும் அண்ணா, இப்ப நாளைக்கு மோடியும் அமித்ஷாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, யார் பக்கம் நிப்பீங்க? நாம பேசுறது சட்டம் சட்டவிரோதம் அவ்வளவுதான். பாக்குறது வந்து சட்டம் சட்டவிரோதம் அவ்வளவுதான். அவ எவனா இருந்தாலும் சரி. ஏன்னா இவனுங்க பங்காளிக்குள்ள கேஸ் போட்டுக்கிறானுங்க, ஜாமீன் எடுத்துக்கிறானுங்க, இதுல என்ன இருக்குது? அவனுக்கு நாசமா போட்டோம், நம்மளுக்கு என்ன வேலை இதுல? இப்ப நம்மளுக்கு வந்து அது இங்க பாருங்க, இங்க பாருங்க, அது வியூஸ் விஜய் வருதா? இங்க பாருங்க, இல்ல இன்பா ப்ரோ, அது வியூஸ் வருதா, அத வந்து தூக்கி போடுறோமா, அவ்வளவுதான். அதை தாண்டி அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறதுலாம் நம்மளுக்கு வேலை இல்ல. ஆமா இப்ப சாட்டை திருமுருகன் போடுற ஒரு வீடியோஸே வந்து நம்ம வந்து ஷேர் பண்றோமா, ஆமா அவன் நல்லா கலாச்சி விட்டுருக்கான், ஷேர் பண்றோம். அவனை விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டானா நான் ஏன் போய் நிக்கணும்? அரெஸ்ட் பண்ணா சாவிட நாயன்னு விட்டுட்டு நம்ம அடுத்தது யாராவது நல்லா போட்டாங்கன்னா ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு ரீசன் வந்து நம்ம சைடுல நம்ம சைடுல யாரும் அந்த மாதிரி இறங்கி ஆமா, இப்ப அடிக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் வந்து இப்ப நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நண்பர்களை வந்து திட்டுறதுக்கோ இல்ல நம்ம நண்பர்களை வந்து திமுக ஆதரவா பேசுறவங்க மேல வழக்கு போடுறதோ இல்ல அவங்க ஒரு ஐடியா ரிப்போர்ட் அடிக்கிறதோ என்ன அவனுக்கு வந்து நம்மளுக்கு நிக்கிறானுங்களா என்ன? இல்லல்ல. வீடியோ நல்லா இருக்கா, உங்களுக்கு வந்து அது கண்டென்ட்டா இருக்கா, ப்ளூ டிக் வச்சிருக்கீங்களா, வியூஸ் வேணுமா, தூக்கி போட்டு போங்க. ஆனா நாளைக்கு வந்து அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், அவன் சட்டவிரோதமா பண்ணிட்டான், நான் சட்டத்தோட தான் நிப்பேன், அவனுக்காக நான் ட்விட்டு ஐ ஸ்டாண்ட் வித் மாரிதாஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு. நான் லாரன்ஸ் டிவிக்குல ஜாயின் பண்ணிட்டேன் போல, இன்னைக்கு மாற்றம்னு சொல்லி ஃபயர் விட்டுருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. ஆமா, இது திருச்சியில சீட் தராங்களாமையா லாரன்ஸுக்கு? திருச்சி கிழக்கு அந்த நான் வந்து காலைல